அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானின் முர்கே நகரில் இந்தியா நடத்திய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து ஏற்பட்ட சேதம் தொடர்பான புதிய வீடியோவானது தற்போது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன? அதில் லஷ்கர் இ தொய்பாவுடைய தளத்தை தரைமட்டமாக்கி இருக்கக்கூடிய காட்சிகள் தற்பொழுது வெளியாக இருக்கின்றன. பாகிஸ்தானின் முர்கே நகரில் இந்தியா நடத்திய அந்த ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து ஏற்பட்ட சேதங்களுடைய புதிய காட்சிகள் இன்றைய தினம் வெளியாக இருக்கிறது. தாக்குதலுக்கு முன்பாக அவை எப்படி இருந்தன என்பது குறித்தும், அதற்கு பிறகாக அந்த தாக்குதல் நடந்ததற்கு பிறகாக அவை எவ்வாறு சேதமடைந்திருக்கின்றன என்பது குறித்தான அந்த காட்சிகள் தான் தற்பொழுது வெளியாக இருக்கிறது. நேற்று தினம் அதிகாலையில இந்தியா ஏவிய 4 ஏவுகணைகள் முர்கேவில் செயல்பட்டு வந்திருக்கக்கூடிய லஷ்கர் இ தொய்பாவினுடைய முகாம்களை தாக்கி தரைமட்டமாக்கி இருக்கிறது. இதில் அந்த அமைப்பினுடைய தீவிர பயங்கரவாத அமைப்பினுடைய அந்த செயலாக்கமானது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருந்த நிலையில அதற்கான காட்சிகள் தற்போது வெளியாக இருக்கின்றன. அந்த பகுதிக்குள்ளாக அவர்கள் ஒரு திட்டமிட்ட ஒரு அமைப்பாகவே செயல்பட்டு வந்திருக்கக்கூடிய ஆதாரங்களான அனைத்து அறைகளும் அங்கு இருக்கின்றன. அது அனைத்தும் தற்பொழுது காட்சியாக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த இடங்களை குறிவைத்து இந்தியா தாக்கியிருப்பதில் அந்த இடம் முழுவதுமாக தாக்குதலுக்குள்ளாகி தரைமட்டமாக இருப்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. லஷ்கர் இ தொய்பா அமைப்பு என்பது பயங்கரவாத அமைப்புகளில் மிக முக்கியமான ஒரு அமைப்பாகவும் பாகிஸ்தானில் இருந்து பின்புலமாக செயல்படக்கூடிய அமைப்பாகவும் இருந்து வருகிறது. இந்த அமைப்பினுடைய செயல் வடிவங்கள் தான் இந்தியாவில் எல்லை தாண்டி வந்து பயங்கரவாதங்களை ஊக்குவிக்கவும் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடவும் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய காரணமான அமைப்பு. இந்த அமைப்பை குறிவைத்து இந்தியா தாக்கியிருக்கக்கூடிய நிலையில அந்த குறி சரியாகத்தான் தாக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களாக இன்றைய தினம் அதில் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கிறது. அந்த இடங்கள் முழுவதுமாக இடித்து தரைமட்டமாக இருக்கிறது. ஒரு ஏவுகணை அல்ல, 4 ஏவுகணைகளை அடுத்தடுத்து இந்தியா தொடுத்து தாக்கியிருக்கிறது. அதுவும் குறிவைத்து சரியான இடத்தில் தாக்குதல் நடத்தியிருப்பதன் காரணமாக அந்த அமைப்பு பயங்கரவாத அமைப்பான லஷ்கர் இ தொய்பாவுடைய தளம் முழுவதுமாக தரமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அதை பயன்படுத்த முடியாத அளவிற்கும் அதில் இருந்தவர்கள் தப்பிக்க முடியாத அளவிற்குமான தாக்குதலை இந்தியா தொடுத்திருக்கிறது. பயங்கரவாதத்துக்கு எதிரான தாக்குதலில் தான் வைத்திருக்கக்கூடிய குறி 100% சரியாக இலக்கை சென்று அடைந்து தாக்குதல் நடத்திருப்பதாக இந்தியா நேற்று சொல்லியதை இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய அந்த படங்கள் காட்சிகள் உறுதிப்படுத்தும் வகையில அது அனைத்தும் வெளியாக இருக்கிறது. மேலும் பல்வேறு இடங்கள்ல அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பான கருத்துக்கள் வெளியாகக்கூடிய சூழல்ல அந்த தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாகவும் அதற்கு பின்பாகவும் இருக்கக்கூடிய படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது இந்த முர்கே பகுதிகளில் லஷ்கர் இ தொய்பாவுடைய தளம் தாக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்ட காட்சிகள் வெளியாக இருக்கிறது. நன்றி மாணிக்கம் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.